6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன். வாசிப்பவர் J. யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை நேரத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு எதிர்காலத்தில் இடமளிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. சகல அரச பாடசாலைகளும் இன்று வழமை போன்று நடைபெறும் என்று கல்வி அமைச்சு அறிவிப்பு. பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இன்று முதல் மீண்டும் பணிக்கு திரும்புமாறு பதில் கல்வி அமைச்சர் ஆசிரியர்களிடம் வேண்டுகோள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான புதிய கூட்டமைப்பின் 2வது கூட்டம் நாளை. விவசாய உற்பத்தி பொருட்களை ரயில் வண்டியில் கொண்டு செல்ல புதிய வேலை திட்டம். ஹமாஸ் அமைப்பை முழுமையாக அளிக்கும் வரை யுத்தத்தை கைவிடப் போவதில்லை என இஸ்ரேல் பிரதமர் தெரிவிப்பு. நாளை நடைபெறவுள்ள T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் முன்னேறியுள்ளன. அவை தலைப்புச் செய்திகள். ஆசிரியர் தொழிற்சங்க நடவடிக்கையினால் ஆசிரியர் தொழிலின் கௌரவம் இல்லாது போயுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். இதன் காரணமாக பாடசாலை நேரத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு எதிர்காலத்தில் இடமளிக்கப்பட மாட்டாது. பிள்ளைகளின் கல்வியை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பலாங்குட தர்மானந்த வித்யாதனுக்கு நேற்று மேற்கொண்ட விஜயத்தின் போதே ஜனாதிபதி குறித்த விடயத்தை குறிப்பிட்டார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று பல சமய ஸ்தலங்களுக்கும் விஜயம் செய்தார். நாடளாவிய ரீதியில் உள்ள சகல அரச பாடசாலைகளும் இன்று வழமை போன்று நடைபெறும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க நடவடிக்கையினால் கடந்த 2 தினங்களாக பாடசாலைகளில் கல்வி செயல்பாடுகளுக்கு இடையூறு ஏற்பட்டிருந்தது. இதேவேளை மக்களால் போற்றப்படும் மகத்தான சேவையாற்றும் ஆசிரியர்கள் இன்று முதல் மீண்டும் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று பதில் கல்வி அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன வேண்டுகோள் விடுத்தார். பிள்ளைகளை வளமை போன்று இன்று பாடசாலைக்கு அனுப்புமாறும் அவர் பெற்றோரிடம் கேட்டுக்கொண்டார். ஆசிரியர் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் இந்த வேண்டுகோளை விடுத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான புதிய கூட்டமைப்பின் 2வது கூட்டம் மொனராகலை மாவட்டத்தின் வெள்ளவாய நகரில் நாளை நடைபெறும். நாட்டுக்கு வெற்றி, ஒன்றாக முன்னோக்கி செல்வோம் என்ற துணிப்பொருளில் இந்த கூட்டம் நடைபெறும். ராஜாங்க அமைச்சர் ஜகத் புஷ்பகுமார கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளார். பல அரசியல் கட்சிகள், தொழிற்சங்கங்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் இந்த கூட்டமைப்பில் இணைவதாக பாராளுமன்ற உறுப்பினர் நிமால் லன்சா தெரிவித்தார். வானொலி ஒலிபரப்பின் 100ஆண்டை முன்னிட்டு கலனி பல்கலைக்கழகத்தின் தொலைத்தொடர்புகள் மற்றும் ஊடகப் பிரிவு முன்னெடுத்த வானொலி மதிப்பீட்டு அறிக்கை நேற்று வெளியிடப்பட்டது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ஆனந்த சமரகோன் கலையரங்கில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. எதிர்கால சந்ததிக்கான பொறுப்புகளை நிறைவேற்றுவது சகல ஊடகங்களினதும் பணி என்று இந்த நிகழ்வில் பங்கேற்ற கொழும்பு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சிரேஷ்ட விரிவுரையாளர் சந்தகோமி கோபுரஹேவா தெரிவித்தார். உலகளாவிய ரீதியில் போட்டித்தன்மையுடன் வியாபித்து செல்லும் TRM தொழில்நுட்பத்தை வானொலி ஒலிபரப்பில் இணைத்துக் கொள்ள எதிர்பார்ப்பதாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஹட்சன் சமரசிங்க தெரிவித்தார். விவசாய உற்பத்தி பொருட்களை ரயிலில் கொண்டு செல்லும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. 1வது செயல் திட்டமாக கரையோர ரயில் மார்க்கத்தில் இது நாளை ஆரம்பிக்கப்படும் என்று ரயில்வே பிரதி பொது முகாமையாளர் NJ இத்திபோலகே தெரிவித்தார். இதன்போது பெலியத்தையில் இருந்து கொழும்புக்கு விவசாய பொருட்கள் கொண்டு செல்லப்படும். ரயில் வண்டியில் விவசாய பொருட்களை கொண்டு செல்வதனால் இதற்கான செலவினத்தை குறைக்க முடியும். மரக்கறி மற்றும் பழ வகைகளுக்கு ஏற்படும் சேதத்தை இதன் மூலம் தவிர்க்க முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் கொத்மலை ஊடக அகாடமியின் 47வது பாடநெறி இன்று ஆரம்பமாகிறது. 5 தினங்களுக்கு இந்த பாடநெறி இடம்பெறும். பிரபல ஒலிபரப்பாளர்கள் மற்றும் பல்கலைக்கழக கலாநிதிகள் விரிவுரை நிகழ்த்த உள்ளனர். இதேவேளை ஊடக அகாடமியின் அடுத்த பாடநெறி பற்றிய தகவலை தொலைபேசியூடாக அறிந்து கொள்ள முடியும். இந்த இலக்கம் 071 82 86 184 என்பதாகும். மீண்டும் ஒருமுறை அந்த இலக்கத்தை அறிய தருகிறோம். 071 82 86 184 என்பதாகும். அவை உள்நாட்டுச் செய்திகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. சுற்றாடல் ஜனாதிபதி விருது வழங்கும் விழா
கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று காலை நடைபெறும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொள்வார். இலங்கையின் சுற்றாடலை பாதுகாக்கும் நோக்கில் மத்திய சுற்றாடல் அதிகார சபை இந்த விருது வழங்கும் விழாவை ஏற்பாடு செய்துள்ளது. 124 விருதுகள் இன்று வழங்கப்பட உள்ளன. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு இணையதள விளையாட்டுகளுக்கு அடிமைப்படுவது மனநோய் என்று கராபிட்டிய போதனா வைத்தியசாலையின் உளவியல் வைத்திய நிபுணர் டாக்டர் ரூமி ரூபன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் மனநல வைத்திய நிலையமும் இதனை ஏற்றுக்கொண்டுள்ளது. இணையதள விளையாட்டுகளுக்கு அடிமையானவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களை போன்ற மனநிலையில் செயல்படுவர். இவ்வாறானவர்களுக்கு ஆக்ரோஷமும் கடுமையான கோபமும் ஏற்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். பாடசாலை மாணவர்கள் இதற்கு அடிமையாகும் போது பாரிய விளைவுகள் ஏற்படலாம் என்றும் உளவியல் வைத்திய நிபுணர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உலகச் செய்திகள். ஹமாஸ் அமைப்பை முழுமையாக அழிப்பதற்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் யுத்தத்தை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கைவிடப் போவதில்லை என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்தார். எனினும் ஹமாஸ் பணைய கைதிகளாக பிடித்து வைத்திருக்கும் இஸ்ரேலியர்களை மீட்பதற்கு தற்காலிக யுத்த நிறுத்தம் பற்றி ஆராய்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி சேவையொன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். ஹமாஸ் அமைப்பினரை முழுமையாக ஒழிக்கும் நோக்கிலேயே யுத்தத்தை ஆரம்பித்ததாகவும் இஸ்ரேல் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். அபிவிருத்தி செய்திகள். இலங்கையில் பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான வசதிகளை ஏற்படுத்துவது பற்றி இலங்கைக்கான நியூசிலாந்து உயர்ஸ்தானிகர் கவனம் செலுத்தியுள்ளார். இதுகுறித்து மத்திய மாகாண ஆளுநர் லலித் யூ கமகேயை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இலங்கையில் பால் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு முடியுமான உதவிகளை மேற்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் முன்னேறியுள்ளன. இறுதிப் போட்டி பிரிட்ஜ் டவுன் மைதானத்தில் நாளை நடைபெறும். இலங்கை நேரப்படி இரவு 8 மணிக்கு இந்த போட்டி ஆரம்பமாகும். நேற்று நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி 68 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் இங்கிலாந்து மற்றும் இந்திய அணிகள் மோதிக்கொண்டன. முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி 7 விக்கெட் இழப்புக்கு 171 ஓட்டங்களை பெற்றது. 172 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி 16.4 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளை இழந்து 103 ஓட்டங்களை மட்டுமே பெற்று தோல்வியை தழுவிக்கொண்டது. இதேவேளை சுற்றுலா மேற்கிந்திய தீவுகள் மகளிர் கிரிக்கெட் அணிக்கும் இலங்கை மகளிர் அணிக்கும் இடையிலான 3வது T20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. அம்பாந்தோட்டை மைதானத்தில் முற்பகல் 10 மணிக்கு இந்த போட்டி ஆரம்பமாகும். இலங்கையின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான இளையோர் கிரிக்கெட் அணிக்கும் இங்கிலாந்து இளையோர் அணிக்கும் இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. செம்ஸ்போர்டு மைதானத்தில் இலங்கை நேரப்படி பிற்பகல் 6:30க்கு இந்த போட்டி ஆரம்பமாகும். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள ஸ்மார்ட் யூத் கண்காட்சி இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளது. குளியாப்பிட்டிய தொழில்நுட்ப கல்லூரி விளையாட்டரங்கில் கண்காட்சி இடம்பெறும். கண்காட்சியில் ஏராளமான கண்காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். தொழில் வழிகாட்டல்களும் இங்கு வழங்கப்படும். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்படம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ராம்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. 16,000 ஹெக்டேரில் சோளச்செய்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. அம்பாந்தோட்டை, அனுராதபுரம், அம்பாறை, பொலன்னறுவை, பதுளை ஆகிய மாவட்டங்களில் சோளச்செய்கை முன்னெடுக்கப்படும். பயிற்சியில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 20,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க
வேண்டாம் தங்கமே. இப்போது தங்க பவுனுக்கு அதிகூடிய முப்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரான்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகம வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சாய்வு பகுதியிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, அம்பாந்தோட்டை, மொனராகலை மாவட்டங்களிலும் காற்று அவ்வப்போது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது காலநிலை அறிக்கை. இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாடசாலை நேரத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு எதிர்காலத்தில் இடமளிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. சகல அரச பாடசாலைகளும் இன்று வழமை போன்று நடைபெறும் என்று கல்வி அமைச்சர் அறிவிப்பு. பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இன்று முதல் மீண்டும் பணிக்கு திரும்புமாறு பதில் கல்வி அமைச்சர் ஆசிரியர்களிடம் வேண்டுகோள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான புதிய கூட்டமைப்பின் 2வது கூட்டம் நாளை. விவசாய உற்பத்தி பொருட்களை ரயில் வண்டியில் கொண்டு செல்ல புதிய வேலை திட்டம். ஹமாஸ் அமைப்பை முழுமையாக அளிக்கும் வரை யுத்தத்தை கைவிடப் போவதில்லை என இஸ்ரேல் பிரதமர் தெரிவிப்பு. நாளை நடைபெறவுள்ள T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை பிற்பகல் 12:45 ஒலிபரப்பாகும்.